ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்கா வாங்க. வெல்கம் டு முத்துராஜா வீலாக்ஸ். இப்போ நம்ம ஃபார்ம் பக்கத்தில் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து முள்வேலி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, எப்படி முள்வேலி போடுறது என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அதே பார்த்திங்கன்னா கல் பார்த்திங்கன்னா 7 அடி கல்லில் வந்து வாங்கியிருப்பாங்க. 2 அடி வந்து உள்ளார போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ மேலே வந்து 5 அடி தான் நிற்கிது. ஏன்னா இந்த பக்கம் வந்து நிறைய ஆடு மாடு எல்லாமே வருது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபார்மை வந்து இந்த தரிசு மாதிரி இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீ, அதாவது தென்னை மரமோ தேக்கு மரம் அந்த மாதிரி போடலான்னு சொல்லி பிளானில் இருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேலி போடணும். ஏன்னா ஆடு மாடு இந்த பக்கம் நிறையா மேய்ச்சலுக்கு வர்றதுனால இது வந்து உள்ளே வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு ஏரியா அந்த லேண்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காக வேலி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இந்த வேலியில் பார்த்திங்கன்னா அதான் அந்த கல் வந்து 7 அடி கல், 2 அடி வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, மீதி 5 அடி மேலே நிற்கிது, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இது வந்து என்னென்னா 2.25, ஓகேங்களா. இந்த மேலே பார்த்திங்கன்னா ட்விஸ்டட், ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது பாருங்கள், சும்மா நார்மலாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு வயர் வந்து கம்பி போகிறனால இதில் முள்ளுக்கு வேலி நமக்கு இருக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து மேக்ஸிமம் ஏதாவது ஒரு அனிமல்ஸு நாயோ ஏதாவது உள்ளே வரணும்னா வர்றதுக்காக பாசிபிள் ரொம்ப கம்மி, ஓகேங்களா. அதே இது பார்த்திங்கன்னா மேலே எதுக்குன்னா இன்கேஸ் மேலே ஏற ஜம்ப் பண்ணி வரும்போது இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சேஃப்னால் எதுவுமே மேலே ஜம்ப் பண்ணி வர முடியாது, மேபி யாரும் உட்கார முடியாது. ஸோ அதனால் வந்து மேலே இந்த மாதிரி ட்விஸ்டடாக போட்டிருக்கோம். நாங்களும் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து ஒரு அதே மாதிரி முள் கம்பி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. மொத்தம் கீழே ஒன்று போகும், மேலே டாப்பில் ஒன்று, மிடில் ஒன்று, ஓகேங்களா. ஸோ போட்டிருக்காங்க, வேலி நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படின்னா இப்போ இங்கே இருக்காங்கன்னா எத்தனை கல் இடையில வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 கல் சப்போர்ட் இருக்குது. இப்போ கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ மொத்தம் வந்து 9 கல் இடையில, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இது நம்ம வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சிட்டோம்னா இந்த 2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். அப்படியே கவுண்ட் பண்ணோம்னா அங்கே வந்து திரும்ப 10th கல்லில் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் வந்து அங்கே அந்த எண்டில். ஸோ கார்னரில் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும், ஓகேங்களா. கார்னர் வந்து தூரமாக இருந்தாலும் பக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும். இன்பிட்வீனில் வந்து 10 கல், அதாவது 2 கல்லுன்னு சொல்லும்போது இடையில வந்து 9 கல் ஊண்டிட்டு 10வது கல்லுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 கல் சப்போர்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி தான் வேலி அமைச்சிருக்காங்க. இப்போ தான் வேலையை முடிச்சிருக்காங்க. இது நீ அதுக்கப்புறம் வந்து இவங்க கேட்டு போடுற மாதிரி பிளான் இருக்குது இந்த இடத்துல, ஓகேங்களா. ஸோ அந்த வீடு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹவுஸு, ஓகேங்களா. நம்ம வேலி போட்டு அங்கிட்டு இருக்கோம், அதான் பக்கத்தில் இவங்க வந்து வேலி போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அந்த ஃப்ரண்டில் தான் ஒரு டோர் ஒரு அவங்க கேட்டு ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. அதேமாதிரி அந்த கார்னர்லேயும் வந்து அவங்க கேட்டு போடுற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இன்னும் இவங்க வந்து லேண்டு ஃபுல்லாக இன்னும் உழுகலை எதுவும் பண்ணலை. ஸ்டார்டிங்கில் பண்ணாங்க, இப்போ இடையில இருந்து கொஞ்சம் மழை பெஞ்சனால இதில் எதுவுமே வந்து இன்னும் எதுவும் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க வந்து இந்த அதான் வேலி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க இதை உழுது பண்படுத்தி வேறு ஏதாவது க்ராப் வைக்கலாம்னு சொல்லி பிளானில் இருக்காங்க, ஓகேங்களா. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருந்துச்சு, ஆடு மாடு எல்லோரும் வந்துட்டு போய்க்கிருந்துச்சிங்க, அந்த மேய்ச்சலுக்கு ஒரு நல்ல நிலமா இருந்தது. இப்போ வேலி போட்டதுனால இன்னும் எதுவுமே பண்படுத்தாதனால இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடு மாடு மேய்க்க வர்றவங்க உள்ளே விட்டுட்டு அவங்க வாடு ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா வேறு எங்கேயும் போகாதில்ல. ஸோ உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அந்த கேட்டில் மட்டும் கொஞ்சம் ஒருத்தண்டுக்குருவாங்க. அது பாட்டுக்கு 1 hour 2 hours ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக சுற்றி சாப்பிட்டு அப்புறம் அவங்க எப்போ வெளியே அனுப்பணுமோ அப்போ வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. இப்போ மற்ற இடம்னா அது ஆடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடும், ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து அது பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை, வர்றவங்க இவ்வளோ மேய்ச்சிக்கிறாங்க அப்படியே, ஓகேங்களா. ஸோ அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சுற்றிலும் இதே தான் நடந்திருக்கு, ஓகேங்களா.